ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மேஜிக் கத்தி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மேஜிக் சோலைனா வந்து வாய்க்குள்ள விடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விட்டுறலாம். விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எடுத்துடலாம். அப்படியே வந்து ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கனா போகாது, வெளியே தான் சுத்தம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் கத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் கத்தி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய மேஜிக் ஷோலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து உள்ளக்க வந்து விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்கும். எப்போ அவங்க கத்தி வந்து இது வரைக்கும் குடல் வரைக்கும் போயிட்டு வருதா அப்படின்னா நம்ம யோசிப்போம். அந்த கத்தியை தான் இன்றைக்கி வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தகடு வந்து தேவைப்படும். தகடு வந்து பாருங்களேன் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது கொஞ்சம் தகடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த லைட்டாக இருக்கிறத வந்து நான் வந்து இந்த இரும்பு கடைகள் அல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அளவு வச்சு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி வந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து வெட்டி வாங்கி வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டு தான் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, இதை வச்சு எப்படி வந்து கத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டீலை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டீல் வந்து பாருங்களேன் ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சுற்றி விடணும். நீங்கள் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து வளைவு வந்து வரணும்ல, அதாவது விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருளணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விட்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வளையும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுற்றி விட்றோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா சுற்றி விட்ருங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ரப்பர் பேண்ட்ஸ் கூட வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக வந்து அது ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபுக்கு வந்து சுருண்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகும். அப்படி ஸ்ட்ரைட் ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி விடணும். நடுவில் அந்த வளைச்சி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சுருளவும் செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போல ஸ்ட்ரைட்டாகவும் நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கோங்க. சுருண்ட மாதிரியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்து நல்லா வந்து சுருட்டி வந்து வச்சாச்சு. இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நீ பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபில் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கத்தி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து வெட்டணும். நம்ம இந்த அளவுக்கு வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க. இதை வந்து நான் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணியே தான் வந்து வெட்டிக்கோங்க. பார்த்து வந்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கும். கையை கண்டா கிழிச்சு விட்டுரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து கத்தி வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி விட்டுக்கோங்க, ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறதுக்கு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரியே யூஸ் பண்ண முடியாது நம்மளால். இதை வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கோங்க. சரி, ஓகே, இப்படி வச்சுட்டு வெட்டி விட்டுறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு இது செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வளையுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வளைவு வந்து கொடுக்கும். கத்தி இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணால் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து இன்னொருக்கு வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்றதுக்கு முன்னாடினா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு கோடு வந்து போட போகிறோம். அந்த கோடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு வந்து மடித்து விடணும். அப்போனா தான் வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கும். இப்போ நான் இப்போ சொல்கிறேன். இந்த இதில் இது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சென்டர் பார்த்து வந்து மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சமோ இல்லை, ரொம்பையும் மடிக்கணும்னு தேவையில்ல, ரொம்பையும் மடிக்கக்கூடாது. ஓரளவு பெண்டு இருக்கணும். ஆனால் இந்த பாருங்க பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நான் வந்து சைடு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் பெண்டு வந்து வச்சு வளைச்சி விட்டுக்கோங்க. மேலே போகக்கூடாது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து நடுவில் வந்து பெண்டு தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டை வைக்கணும். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து அமுக்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து மடங்குதா. ஸோ இதுதான் வந்து வாய்க்குள்ள வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து இதாகும். பாயிண்ட் இதாக ஆக வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ள சுருள் மாதிரி நம்மளுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி சுருள் வந்து போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இது ஒவ்வொன்றா லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருட்டிக்கலாம். அதாவது ரொம்ப லேசாக தான் இருக்குல்ல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ள அப்படியே சுருட்டிக்கலாம். இது வரைக்கும் வந்து வரும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா இந்த இது நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அதுலேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம். அந்த உங்களுக்கே தெரியும் இந்த தகடு பாருங்கள். அப்படி ஒவ்வொன்றா வரப்போ வந்து எப்படி ஸ்ட்ரைட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே வர வர
அப்படியே ஒவ்வொன்றா வச்சுட்டு கடைசி எடுக்கும் போல நீங்கள் வந்து கைட்டை கூட வந்து அந்த இதை வந்து எடுத்து விட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கத்தி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதாவது வாய்க்குள்ளே சுற்றுறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து வெளியே எடுக்கும் போல கத்தியை வந்து எடுக்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துலாம். தகடு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விடலை அப்படின்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பண்ண மொழியே வந்து பார்த்திங்கன்னா கையை கிழிச்சு விட்ருக்கு பார்த்தீங்களா, இங்கே 2 இடத்துல வந்து கிழிச்சு விட்ருச்சு. அது காரணம் வந்து தகடோட இது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதை நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு மழுங்க வச்சுருங்க. மழுங்க வச்சுட்டு நம்ம வாய்க்குள்ளே விடுறது வந்து டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. டேப் ஒட்டிகிட்டே செய்யுங்க. டேப் ஒட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திக்கு ஏற்ற மாதிரி வந்து செதுக்கி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து இதில் வந்து வச்சு ஆணி வந்து அடிச்சுக்கோங்க. ஆணி அடிக்கலை அப்படின்னா எம்சியில் வச்சு கூட வந்து ஒட்டிக்கோங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கத்தி வந்து கைப்பிடி மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து ரியல் வந்து அந்த கத்தி மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு சேஃப் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து அடித்து வந்து ஆணி வச்சு கூட அடித்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் கத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்து இருக்குது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்ம வந்து பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து விட்டு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ சைடாப்பில் வந்து விட்றாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து விட மாட்டாங்க. சைடாப்பில் வந்து வெளியே கூடி வச்சுட்டு வந்து எடுப்பாங்க. அது ரியல் கத்தியே எடுப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணுறவங்க தான் அந்த வந்து பெண்ட் ஆகிற வந்து கத்தி யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து வாய்க்குள்ள வந்து விட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இப்படி வச்சுட்டு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து இதா இருக்குன்னு பாருங்க. பெண்ட் ஆயிருச்சு கரெக்டா. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகாம விட்டுருச்சு அப்படின்னா தொண்டையில போய் குத்திரும். ஸோ அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதுக்கடுத்து எடுக்கும் போல வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இன்னொரு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வந்து தகடை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கையே சட்டுன்னு கிழிச்சு விட்டுருச்சு. நம்ம எவ்வளோ சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சாலும் வந்து அந்த பதம் வந்து இதாக மாட்டேங்குது. ஸோ அதனால தான். இன்னொருக்கா இருங்க, அகைன் ஒர்க்கை ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக ட்ரை பண்ண போல காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஃபேக்கான கத்தியை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்படியே வந்து மேஜிக்கில் காட்டுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து வாயில் வந்து நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைக்குள்ளே வரைக்கும் வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வந்து எடுத்தாச்சு. இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தகடை வந்து வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேப் வந்து சுற்றிடுங்க. டேப் சுற்றிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. டேப் சுற்றாதனால எனக்கு வந்து உதடனா 2-3 தடவை கீச்சு விட்டுருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் டேப் வந்து ஒட்டாமல் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி காட்டுறேன். தகடை வந்து எவ்வளோ தான் தேய்ச்சி விட்டாலும் அந்த ஷார்ப்னஸ் வந்து போக மாட்டேங்குது, கொஞ்சம் கிளிக்க தான் செய்யுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் தகடை யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா தகடு ரொம்ப பதமாக தாங்க இருக்குது. நான் எவ்வளோ தேய்ச்சி விட்டாலும் இதாக மாட்டேங்குது. நம்மளுக்கு அந்த கையில் ஸ்கேல் வந்து அடிப்போம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இப்படி அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் வந்து சுத்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன வயசு 90s கிட்ஸ்க்கு நான் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஸ்கூலில் ஃபேமஸானது அதுதான். கையில் வந்து நாங்கள் அடித்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து சுற்றி விட்டுக்குருவோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்கேல்லாம் இப்போ வந்து அவ்வளோவா வந்து கிடைக்கிறதில்ல. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இதை வந்து ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கத்தியை வந்து பழைய மேஜிக் ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். அதாவது இப்போ கத்தியை வந்து ஃபுல்லாக வந்து வாய்க்குள்ளே விட போகிறேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே விட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது சைடாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போய் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து வாயில் வந்து சுற்றி விட்றதும் ஈஸியான மெத்தடில் தான் சுற்றுது பாருங்கள். நம்ம வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றுங்க. வாய்க்குள்ளே வந்து நல்லா தான் சுற்றுது. நான் டேப் வந்து ஒட்டி இருந்திருக்கணும். இப்போ வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து வாய்க்குள்ள சுற்றிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து அது வந்து உள்ளக்க வந்து லாக் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து எடுக்கும் போல வந்து ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்கான கத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் கத்தி வந்து நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணிப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து ஃபேக்கான வந்து கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறது, தலையில் வந்து உடைப்போம்ல, அந்த இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேஜிக் நைஃப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, ஓகே, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பார்த்தீங்களா, கரெக்டாக தான் இருக்காது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.